ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த லைவில் ஒரு பெரிய பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே பிஸ்னஸில் நம்ம ஒரு சின்ன கடை வச்சுருப்போம். ஆனால் நம்ம காம்படிட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் எல்லாருக்கும் ஹாய் வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி நாள் நல்லபடியாக இருக்க வாழ்த்துக்கள். அதை நம்ம சொல்லிட்டு இருந்தபடி எல்லாருமே நம்ம ஒரு சின்ன கடை வச்சுருப்போம், சின்ன தொழில் பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கு பெரிய காம்படிட்டர் யாராக நினச்சிட்ருப்போம் அப்படின்னா நம்மளோட ஆன்லைனில். இப்போ வந்து எல்லாருமே பொருட்கள் வாங்குறதுக்கு ஆன்லைனில் தான் நம்ம எல்லாருமே வாங்கிக்கிறோம். இப்போ ஒரு சின்ன ஒரு பேனா வாங்குறதா இருந்தால் கூட நம்ம எல்லாருமே ஒரு ஆன்லைனில் ஒரு அமேசான் ஆப்போ ஃப்ளிப்கார்ட்லேயோ செக் பண்ணிவிட்டு அதில் பொருட்கள் வாங்கிடுறோம். இதையும் மீறி கஸ்டமர் நம்மளை தேடி நமக்கு கடைக்கு வரணும் அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் அவங்கள நம்மக்கிட்ட வர வைக்க முடியும். ஏன்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளை தேடி வருவாங்க. ஏன்னா இல்லை வெறும் ஒரு பொருளை மட்டும் வாங்குறதா இருந்தால் எங்கே வேணால் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜோனை உங்கள் கடையில் அதிகப்படுத்துங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு பொட்டிக் வச்சுருந்தா கூட ஓகே, ஒரு பெரிய ஒரு ஃபுல் சைஸ் மிரரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வரவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன்லைனில் கிடைக்காது. அதனால் இன்றைக்கி வந்து உங்கள் கடையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜோனாக உங்கள் கடையில் என்ன ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் சுற்றி பார்த்துக்குங்க. வெறும் பொருளே வச்சுட்டு இந்த பொருளை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா யாருமே வாங்க மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா மட்டுமே நம்ம கடையில் மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன நம்மளால் பெஸ்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஜோன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் கடையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வந்து ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப லாங் டேர்மாக வரும் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஜோனில் மட்டும்தான் வரும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு வாட்ச் கடை வச்சுருந்தா கூட ஒரு 4 வாட்ச் வச்சு கஸ்டமருக்கு எடுத்து ஒரு வாட்சை நீங்கள் வேர் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா மட்டும்தான் கஸ்டமர் அதை வேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் விற்கிறீங்க, ஒரு சுடிதார் விற்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு 4 இது வச்சு அவங்கள ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். மெட்டீரியலை ஃபீல் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அவங்க எல்லாமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம தான் வந்து சொல்லி அவங்கள செய்ய வைக்கணும். ஏஆர் டிலைட் சொல்லியிருக்காரு, சார் சந்தையை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. சந்தையை பற்றி வீடியோ போட்டுடலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் சந்தை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸோட டார்கெட் சர்க்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் தான் உங்களோட டார்கெட் கஸ்டமர். ஸோ அவங்கள நீங்கள் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியான மார்க்கெட்டிங்கை பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அவங்க வந்து உங்கள் டார்கெட் கஸ்டமரை மட்டும் ரீச் பண்ணால் போதும். ஏன்னா தேவையில்லாமல் நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோவை நான் பார்த்து நான் இங்கேருந்து நான் ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தாண்டி வந்து உங்கள்கிட்ட பொருள் வாங்க போகிறதில்ல. உங்களை சுற்றி இருக்கிற 5 கிலோமீட்டரில் யார் இருக்காங்களோ அவங்க தான் ஒரு பொருளை வாங்க போகிறாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் ரீச் பண்ணுங்கள். இப்போ இருக்கிறதுல அவங்க வந்து உங்களை தேடி வருவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு பிராண்டாக வளர்ந்துட்டீங்க, ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமரை வாலண்டியராக தேடி போய் விற்றீங்கன்னா மட்டும்தான் உங்கள் பொருளை விற்க முடியும். கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால் விற்க முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு சர்க்கிள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் செக் பண்ண சொல்லுங்கள், டேஸ்ட்டு பார்க்க சொல்லுங்கள். அவங்களோட ஃபீட்பேக் ஃபஸ்ட் எடுத்துக்கங்க. அவங்களோட ஃபீட்பேக்கை வச்சு நம்ம வந்து பொருட்களை குவாலிட்டி நீங்கள் அதிகப்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களால் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் உங்கள் பிஸ்னஸை. வேறு இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பற்றி மனசில் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னே தெரியாது. பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுங்களா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொன்னோம்னா அந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸே புரியாது நம்மளோட பிஸ்னஸில். அதே மாதிரி நம்மளோட ஃபேமிலி கிட்ட சொன்னோம்னா ஃபேமிலி எல்லாருமே என்ன நினைப்பாங்க தெரியுங்களா? நம்ம எல்லாருமே நம்ம பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற மட்டும் தான் நினைப்பாங்களே தவிர, நம்ம பிஸ்னஸில் இருக்கிற பிரச்சனையை நம்ம கொண்டு போய் சொன்னோம்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் பிஸ்னஸ் பிரச்சனை. அது யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட போய் அந்த பிரச்சனையை கேளுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு அதோட ரியாலிட்டி புரியும். உதாரணத்துக்கு கஸ்டமர் கடைக்குள்ளேயே வரமாட்டேறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனையை சொல்கிறீங்க அப்படின்னா, சார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பயமாக இருக்குது, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அதே மாதிரி பிரச்சனையை வந்து நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. போய் பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட சொல்லும்போது தான் அதோட ரியாலிட்டி என்னன்னு தெரியும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுவாங்க. எல்லோரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னென்னா நம்ம எந்த சுச்சுவேஷனில் அவங்ககிட்ட கேட்குறோம் அப்படிங்கிறது இருக்குது. அவங்க ஏதாச்சும் ஒரு பிஸியாக இருக்கலாம், வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிட்டுருக்கலாம். அந்த நேரத்தில் போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ அதுக்கான கரெக்டான சுச்சுவேஷனில் நீங்கள் போய் ஒரு ஹெல்ப் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக முன் வருவாங்க. ஸோ அது பண்ணலாம். அதே மாதிரி பிஸ்னஸ்
ஹெல்ப் பண்ணுற பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. தண்ணியை பார்த்து உள்ளே குதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீச்சல் தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு ஒரு பயம், தண்ணி எவ்வளோ ஆழமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பயம். இதெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நினச்சிட்டு வெளியிலே தான் நின்றுட்டுருக்கணும். பிஸ்னஸில் நான் ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்காது. நீங்கள் இன்றைக்கி இந்த மாதம் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த மாத கடைசியில் ஒரு 10,000 சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. அதே மாதிரி இதெல்லாமே ஒரு ஃப்ளோவில் போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. நீங்கள் நினச்சது ஒன்று இருக்கும், நடக்கிறது ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் டார்கெட் ஒன்று வச்சு டார்கெட் பண்ணுவீங்க, அது கண்டிப்பாக நடக்காது. கஸ்டமரை போய் பார்க்கலான்னு நினைப்பீங்க, முடியாது. ஸோ இந்த விஷயம் எல்லாம் என்னென்னா, இது எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். அதனால் வந்து இறங்குனீங்கன்னா தான் பிஸ்னஸில் என்ன பிரச்சனை இருக்குது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். சும்மா சின்னதாக ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து டிலைட் நீங்கள் வந்து ஏற்கனவே சந்தக பிஸ்னஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. சந்தக பிஸ்னஸை பற்றி இறங்குங்க. சும்மா ஒரு 10 பேக்கெட்டாவது செஞ்சு மார்க்கெட்டில் போய் இறங்கி யாரை பார்த்து விற்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிங்க. அந்த ஒரு ப்ராசஸ் பண்ண தான் வந்து பிஸ்னஸில் பண்ண முடியுமே தவிர வெளியில் நின்றுட்டு யோசிச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி நடத்துக்கலாமா நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, சொல்கிறேன் என்னன்ட்டு. விஷ்ணு 21819971 அவர் நானும் கடகராசி தான், இருங்க சொல்கிறேன் என்னன்ட்டு. ஏகப்பட்ட பிரச்சனையை பார்த்துட்டு வந்துட்டோம், பார்த்துடலாம் இருங்க. அதனால் வந்து இறங்கி வேலை செய்யுங்க. இறங்கி நம்ம போய் மார்க்கெட்டில் போய் என்னென்னு பார்த்தோம்னா தான் பிஸ்னஸோட ரியாலிட்டி தெரியும். உங்களால் எந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது உங்களோட கெப்பாசிட்டி அப்போ தான் வந்து புரிஞ்சுக்க முடியும். அதனால் பிஸ்னஸை தைரியமாக இறங்குங்க. என்ன வேணால் வந்தால் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இறங்கினீங்கன்னா தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அடுத்தது சார் விஷ்ணு சார் உங்கள் பதிலுக்கு வந்துடலாம். கடகராசி சார், பூச நட்சத்திரம், நான் பிறந்த வருஷம் 1996, என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? நான் ஜோசியம் பார்க்குறது இல்லை, எனக்கு தெரியாது ஜோசியம் பார்க்குறக்கு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லாத்தோடைய வாழ்க்கையும் பிரச்சனையில் தான் ஓடிட்டுருக்குது. எல்லாருக்கும் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எப்போ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கம்யூனிட்டியில் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே ஒரு பிரச்சனையில் தான் இருக்கிறோம். அந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி இந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு எல்லாருமே அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, வாழ்க்கை அப்படியே ராக்கெட்டில் போயிடும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே அடுத்த பிரச்சனைக்கான ரெடியாக இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து எல்லோரும் எல்லா பிரச்சனையோடு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நம்மளால் முடியுதா அப்படிங்கிறத நம்மளோட இது. ஸோ நம்ம வந்து வளர்த்திக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா ஹேபிட்டு. நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான். அதே மாதிரி வீணாக நம்மளே போய் தேடி போய் ஒரு பிரச்சனையில் உழுகிறதெல்லாம் வந்து உழுகக்கூடாது. ஒரு பிஸ்னஸில் தெரியும், இந்த பிஸ்னஸுக்கு வந்து கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு தெரிஞ்சே நம்ம கொண்டுட்டு போய் 3 வாட்டி 4 வாட்டிக்கு போய் கடன் வாங்கிட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம குழி தோண்டி நம்மளை புதைச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு சின்ன எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும், அந்த மைண்ட் செட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம உருவாக்கிக்கணும். அப்போ தான் வந்து லைஃப்பில் நம்மளால் சர்வைவே பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷன்லாம் இப்படி இருக்குது. இப்போ காலையில் மணி 8 மணி ஆச்சு. கண்டிப்பாக டிவியில் ஜோசியம் பார்த்துட்டு வந்தீங்களா என்னன்னு தெரியல, அதனால் அந்த கேள்வி கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. பதில் கிடைச்சதா சார் என்கிட்ட இருந்து? விஷ்ணு சார், சரி. இன்றைக்கி 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்றைக்கி லைவை வந்து க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், உங்களால் இன்றைக்கி உங்கள் பிஸ்னஸில் ஒரு விஷயம் செய்யணும். அந்த விஷயம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிற விஷயமா இருக்கும். 2 விஷயம் இருக்குங்க பிஸ்னஸில். ஒன்று வந்து சர்வை பண்ணுறதுக்கு. தேங்க்யூ சார் விஷ்ணு சார். சார் எனி ட்ரைனிங் ஃபார் சந்தக பிஸ்னஸ்? சார் சந்தக பிஸ்னஸ்க்கு நீங்கள் ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் பொதுவாகவே நான் பிஸ்னஸ் சொல்கிறேன். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ட்ரைனிங் போயிட்டு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயங்கள் மட்டுமா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ட்ரைனிங் போயிட்டு வந்தீங்கன்னா சந்தகம் நல்லா செய்ய தெரியலாம். ஆனால் ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இறங்குனா தான் வேலை செய்யும். இப்போ நான் சொல்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ஆனால் நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்காக தானாக விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் வந்து ட்ரைனிங் போயிட்டு வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக அது இதே ஆகாது. அதனால் வந்து பிஸ்னஸில் இறங்கி பிஸ்னஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் பிஸ்னஸில் அடுத்த இது கொண்டு போக முடியும். அதனால் ட்ரைனிங் நீங்கள் போகலாம். ட்ரைனிங் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா சந்தகம் எப்படி செய்யலான்னு தெரியும். ஃபஸ்ட்டு அதான் சார், நீங்கள் ரொம்ப யோசிச்சு கன்ஃபியூஸெல்லாம் ஆகிக்காதீங்க. ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஒரு
ஒரு 5 பேக்கெட் செய்யுங்க. 5 பேக்கெட் செஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமருக்கு ஒரு 10 ரூபாய்க்கு அதை விற்று பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த கஷ்டம் புரியும், அதில் இருக்கிற ரியாலிட்டி புரியும். அப்போ தான் அடுத்தது என்ன பண்ணலான்னு தெரியும். இன்றைக்கே நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. ஒரு 10 பேக்கெட் சந்தைக்கு மட்டும் செஞ்சு 10 ரூபாய்க்கு வீங்க. 10 ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்காதீங்க. பேக்கெட் 10 ரூபா அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து வாங்குறதுக்கு கஸ்டமர் உங்களை சுற்றி ரெடியாக இருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஃப்ரீயாக கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா யார் வேணால் வாங்கிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, காசு கொடுத்து 10 ரூபா காசு கொடுத்து வாங்கினா தான் உண்மையான ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அதனால் ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி கஸ்டமரை 10 ரூபாய்க்கு விற்று பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த கஷ்டம் புரியும், அதில் என்ன ரியாலிட்டி அப்படிங்கிறது புரியும். உங்களோட குவாலிட்டியோ உண்மையான குவாலிட்டியோ சொல்லுவாங்க. நல்லா இல்லைன்னா மூஞ்சி கிடைச்ச மாதிரி நல்லா இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு ஃபீட்பேக்காக எடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டுட்டு போங்க. பேக்கிங்கை பற்றியோ உங்களோட மற்ற விஷயம் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு இறங்குங்க. 10 பேர்த்துக்கு நீங்கள் 10 ரூபாய்க்கு நீங்கள் 100 ரூபாய்க்கு நீங்கள் விற்றுருங்க. ஃபஸ்ட்டு அந்த செயலை நீங்கள் செய்யுங்க. யோசிச்சுட்டே இருக்காதீங்க. செஞ்சீங்கன்னா தான் அடுத்த இது நம்ம என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அதுக்காக சொல்கிறேன். அடுத்தது இவர் விஷ்ணு சார் சொல்லியிருக்கார், நம்ம பழம் வாங்கி சின்ன சின்னதாக அங்கே போய் யாரும் பார்க்குறேன், இவ்வளோ நாள் திராட்சை எடுத்தேன். அவர் வந்து ஒரு விவசாயிகிட்ட வாங்குகிற பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், ஹோல்சேலில். கரெக்ட் தானே சார்? அதான் சார், சீசனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்க. கண்டிப்பாக அது என்னென்னா, ஒரு விவசாயியும் மார்க்கெட்லேயும் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்க்கு நீங்கள் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய ஒரு கேப், பிஸ்னஸ் கேப். அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். ஒரு சின்ன என்னால் வந்து ஒரு மாமரத்தில் ஒரு 30 மாங்காய்ங்க, நல்ல மாங்காய், நல்ல ஒரு இருந்துச்சு குவாலிட்டியாக. ஆனால் அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கணும்னு நினச்சப்ப என்னால் விற்க முடியல. அதெல்லாம் வந்து உங்களால், நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்து அதை ஒரு கனெக்ஷன் பண்ணி கொடுக்கறதுனால கண்டிப்பாக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதை லைவ் முடிச்சிடலாம். இது என்னென்னா, ஏற்கனவே சொன்னபடி நம்ம 2 விஷயம் இருக்குது நம்ம பிஸ்னஸில் பண்ணுறதுக்கு. ஒன்று, சர்வைவ் ஆகிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறக்கான விஷயங்கள். எல்லாருமே காலையில் கடை திறந்து ஷட்டரை திறந்த உடனே எல்லாத்தோட ஒர்க் என்ன இருக்குது தெரியுங்களா? சர்வைவ் ஆகிற வேலையை தான் செஞ்சுட்ருப்போம். கடை கூட்டுறோம், கடை எடுத்து வைக்கிறோம், கஸ்டமர் வராங்க, கஸ்டமர் வந்து அட்டன் பண்ணுறோம், கஸ்டமர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறோம், கஸ்டமரோட பிரச்சனையை அட்டன் பண்ணுறோம். இது எல்லாமே என்னென்னா, ஒரு நேரத்தில் காலையில் கரெக்டாக ஒரு 11 மணிக்கு ரொம்ப டயர்டாயிருவீங்க. ஒரு டீ சாப்பிடுவீங்களா? அந்த 11 மணிக்கு டீ சாப்பிடும்போது அப்பாடா அப்படின்னு உட்காருவீங்க. அப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் அடுத்த கஸ்டமர் வந்தார் அப்படின்னா அடுத்த பிரச்சனையை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அடுத்து இது பண்ணிடுவோம். ஒரு சில பேர்த்துக்கு டீ சாப்பிட்றதுக்கு கூட டீயை வாங்கி வச்சுருவோம், அது ஆறி போயிடும், மேலே ஆடை கட்டி அதை தூக்கி ஊற்றுற அளவு கண்டிஷன் இருக்கும். ஆனால் அதை தூக்கி வெளியே ஊற்றாமல் வாய்க்குள்ளே ஊற்றிட்டு வேலை செஞ்சுட்ருப்போம். இது எல்லாமே பிஸ்னஸ் ஓனர்ஸ் நம்ம எல்லாருமே படுற கஷ்டங்கள் தான். ஆனால் என்னென்னா, இது எல்லாமே சர்வை பண்ணுறதுக்கான வேலையை மட்டும்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமே தவிர, அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறக்கான வேலைகள் நம்ம செய்கிறதில்ல. பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு மெயினாக வந்து 2 விஷயங்கள் செய்யணும். மார்க்கெட்டிங் ஒன்று, அடுத்தது வந்து கன்வர்ஷன். இந்த 2 விஷயங்கள் வந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஒன்று, ஏற்கனவே வந்த கஸ்டமரை மறுபடியும் கடைக்குள்ளே வரக்கான விஷயங்கள் செய்யணும். இப்போ அடுத்தது இன்னொன்று, புது கஸ்டமரை உள்ளே வர வைக்கணும். இந்த 2 தான் வந்து மார்க்கெட்டிங்கோட மெயின் டார்கெட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு புது கஸ்டமர் உள்ளே வரணும் அப்படின்னா, நீங்கள் வந்து வெளியில் போய் கஸ்டமரை தேடி பிடிச்சி வர வைக்கணும். இல்லைன்னா வர கஸ்டமர்கிட்ட ரெஃபரல் கேட்கலாம். இது ஒன்று. இன்னொன்று வந்து வந்த கஸ்டமரை திரும்பி வர வைக்கணும் அப்படின்னா, நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல சர்வீஸ் கொடுத்து கஸ்டமரை மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பிச்சுடுங்க. எல்லாருமே பொருளை வாங்கினானே, பில்லை போட்டானே, காசை வாங்கினானே அனுப்பிச்சுட்றோம். ஆனால் எத்தனை பேர் அடுத்த டைம் கண்டிப்பாக நம்ம கடைக்கு வாங்க, வேறு ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன்ட்டு கஸ்டமரோட கான்டாக்ட் நம்பர் நம்ம வாங்கி வைக்கிறதே வந்து நிறைய பேர் விட்டுறோம். நல்ல கஸ்டமராக இருப்பாங்க, நம்ம போகும்போது சரி நான் ரொம்ப ஹாப்பியாக நான் போகிறேன், எனக்கு தேவையான பொருள் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே போவாங்க. ஆனால் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நம்ம வாங்கி வைக்க மாட்டோம். ஒரு செகண்ட் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வாங்கி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். ஒரு வாரம் கழிச்சோ நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் போதும். அவங்க வந்து வராங்களோ இல்லையோ, இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னாவே போதும். அது ஒரு 4-5 டைம் நீங்கள் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசில் இருக்கும், உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அதனால் 2 விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். கஸ்டமரோட உள்ளே வர வைக்கிறதுக்கான விஷயங்கள் செய்யணும். உங்களோட ப்ராடக்டை அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கடையை, உங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான விஷயங்கள் உள்ள செய்யுங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் செய்யலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு மண்டையெல்லாம் குழப்பிட்டு இருக்க வேண்டாம். இறங்கி என்ன தான் நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ தான் உங்களால் வந்து பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்காவது போக முடியும். அடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த பிரச்சனை என்னங்கிறது ரியாலிட்டி புரியும் உங்களுக்கு. அப்போ தான் அந்த பிரச்சனையை ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி நம்ம கொண்டுட்டு வர முடியும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம லைவ் இருந்தது, நீங்கள் எல்லாமே 2 பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள்.
அது கேள்விக்கான சொல்யூஷனை வீடியோவாக போடலாம், இல்லை அடுத்த லைவில் பார்க்கலாம். நாளை காலையில் 7:30 மணிக்கு கண்டிப்பாக அடுத்த லைவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.